எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிக்கலாம். பாட்டுத்தாளில் இருக்கிற 28வது பாடல், நீர் என் பலனும் என் கேடகமுமாம், உம்மைத்தான் நம்பியிருந்தேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். இங்கதான பாடல், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். பாட்டுத்தாளில் 28வது பாடல். உம்மைத்தான் நம்பியிருந்தேன், நீரன் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகரம் மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே, எங்கள் துதிகரம் மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா, விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா, பாடி உம்மை துதிப்பேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகரம் மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே, எங்கள் துதிகரம் மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி ஐயா, போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா,
உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகரம் மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகரம் மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகரம் மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. உம் வார்த்தையால் போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகரம் மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகரம் மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகரம் மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகர மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நிறைய பேர் சொல்கிறாங்க, உன்னையே நீ நம்பு. போச்சு, உலகம் சொல்லுது உன்னையே நீ நம்பு. தன்னம்பிக்கையை பெருசாக பேசு. உன்னையே நீ நம்பினா ஒரு நாள் உன்னை நீயே கைவிடுவ. கர்த்தரை நம்பணும். வேதம் சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவனோ வாழ்க்கையில் உருப்படணும், செழிக்கணும்னு நினச்சா யாரை நம்பணும்? நம்புறதுனா என்ன? எல்லாருக்கும் ஒரு குலசாமி இருக்குது, அதனால எனக்கு ஒரு குலசாமி அப்படிங்கிற மாதிரி நம்புறதா? கிடையாது. கர்த்தர் செய்யின்னு சொன்னதை செய்யணும், செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்யக்கூடாது. அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது தான் நாம் அவர் மீது காட்டுகிற அன்பு. அப்போ ஆண்டவரை அன்பு செலுத்துகிறேன், அவரை நான் விசுவாசிக்கிறேன்னு ஒரு கிறிஸ்தவர் சொல்கிறார் அப்படின்னா, அவர் தேவனுடைய கட்டளைகளுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்போது கர்த்தரை நம்புறதுன்னா அதுதான். அல்லேலூயா. அப்படி நாம் கர்த்தரை நம்பினால் நாம் செழிப்பது நிச்சயம். அல்லேலூயா.
அப்போ செழிப்பு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் யார்? நாம தான். நம்மக்கிட்ட இருக்க குறைகள் தான். நாம் சில காரியங்களை சரியான வழிக்கு நேராக திருப்பாமல், நம்முடைய மனதை திருப்பாமல் இருக்கிறது தான் என்னது? நம்முடைய செழிப்பினுடைய தடைக்கு காரணமாக இருக்கிறதே தவிர தேவன் ஒரு நாளும் காரணகர்த்தர் அல்ல. அல்லேலூயா. அவர் என்ன விரும்புகிறார்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தருக்கு பிரியம். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? மலைகளே விலகினாலும் சரி, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் சரி, அவருடைய கிருபை ஒரு நாள் என்ன செய்யாது? நம்மை விட்டு விலகாது, அது மாறாது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலகமே தலைகளாக புரண்டாலும் சரி, அந்த அளவுக்கு பூமி எதிர்ச்சி வந்தாலும் சரி, தேவன் நம்மை விட்டு என்ன செய்ய மாட்டார்? விலக மாட்டார். நான் அந்த பூமி எதிர்ச்சியை ஸ்டாப் பண்ணுவேன்னு சொல்லலை. எவ்வளோ பூமி எதிர்ச்சி வந்தாலும் நீ நிலையாக நிற்பேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. காரணம், நாம் அவருடைய கரத்தில் இருக்கிறோம். அவருடைய கரம் நடுங்கிற கரம் அல்ல, அது ஸ்டெடியாக நிற்கும். அந்த கரத்தில் நாம் இருக்கும்போது என்ன செய்ய மாட்டோம்? பூமியே அது இருந்தாலும் நாம் என்ன செய்ய மாட்டோம்? அதிர்ந்து போக மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு பாடல், பாட்டுத்தாளில் 50வது பாடல். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் எந்த போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் எந்த போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மேய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர்,
வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர். யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர். யெகோவா ரோவா எந்தன் மேய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர். யெகோவா ரோவா எந்தன் மேய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. 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 அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை ஒரு நாளும் விலகாது. அதனால தான் கிருபையை பிடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நிறைய பேர் கிருபைக்கு விரோதமாக இருக்கிறாங்க. நிறைய ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறாங்க, கிருபையை என்ன செய்கிறாங்க, ஒதுக்கி தள்ளுற மாதிரி பேசுகிறாங்க. அதை ஹைப்பர் கிரேஸ் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்படிலாம் கிடையாது. கிருபையினாலே ஹைப்பர் தான், இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு தான் கிருபை. அல்லேலூயா. ஹைப்பர் கிரேஸு சூப்பர் ஹைப்பர் கிரேஸ்லாம் ஒன்றும் கிடையாது. கிருபை அப்படின்னு சொல்லிட்டாலே தகுதி இல்லாதவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. அப்போ தகுதி இல்லாதவனுக்கு அது எப்பயுமே மிக மிக உயர்ந்த ஒரு விஷயம்தான். அதனால் என்ன பேர் கொடுத்தாலும் கிருபைக்கு விரோதமாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நியாயப்பிரமாண பிரசங்கிமார்களுக்கு விழுக போகிறது உண்மைதான். ஏன்னா என்னைக்கு அவர்கள் கீழே விழுகும்போது, தடுமாறி விழுகும்போது அவங்களுக்கு தேவை கிருபை. ஆனால் ஜனங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, அதை போதிக்க மாட்டாங்க. நியாயப்பிரமாணத்தை மட்டும்தான் போதிக்கிறது. இதை பண்ணு, இதை பண்ணாத, இது பண்ணாதான் நீ பரலோகம் போக, இதை பண்ணலைன்னா நீ இப்படியே தான் பேசுறது. ஒரு நாள் தேவனை குறித்து, அவர் நல்லவர் என்பதை குறித்து, அவருடைய கிருபையை குறித்து என்ன செய்யறது இல்லை, பேசுகிறதே கிடையாது. ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது, மலைகளை விலைக்கு போனாலும் சரி, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் சரி, தேவனுடைய கிருபை ஒரு நாள் என்ன செய்யாது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அவர் நல்லவர்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா, அவர் நன்மைகளை மட்டுமே எனக்கு செய்யக்கூடியவர்னு அர்த்தம். அந்த மட்டுமே என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். எந்த ஊழியக்காரனும் சொல்ல மாட்டான், ஒரு சிலரை தவிர.
நன்மைகளை மட்டுமே தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய தேவன் என்னுடைய தேவன். நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடியவர். நன்மைகளிலும் உயர்தரமான நன்மைகளை நம்முடைய வாழ்விலே செய்யக்கூடிய தேவன். செகண்ட் குவாலிட்டி குட்னஸ் கிடையாது, தேர்ட் குவாலிட்டி கிடையாது. இருக்கிறதுலே சுப்பீரியர் குவாலிட்டி குட்னஸை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் செய்யக்கூடிய தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். ஏன் துதிக்கணுமா? அவருடைய கிருபை. சங்கீதக்காரன் அதனால தான் அப்பவுமே புதிய உடன்படிக்கையின் வெளிப்பாட்டோடு பேசினார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் நல்லவனாக இருக்கும்போது நன்மை தொடரும். ஒருவேளை ஆண்டவருடைய பாதையை விட்டு வழி விலகி நான் தீமை செய்து தீயவனாய் மாறும்போது எனக்கு என்ன தொடருமா? கிருபை. ஏன்னா கிருபை தான் மன்னிக்கும். அல்லேலூயா. அப்போ நல்ல தெளிவாக சொல்கிறாரு, என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். நன்மை தீமைன்னு தானே சொல்லணும், மேடு பள்ளம் இல்லையா, அப்படி தானே பேசணும். ஆனால் என்ன பேசுகிறார் அவர்? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு வெளிப்பாட்டை ஆண்டவர் சங்கீதக்காரனுக்கு கொடுத்திருக்கிறார், தாவீதுக்கு கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து பாடலாம். 63வது பாடல் பாட்டுத்தாளில், எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. ஒருவேளை நீங்கள் இன்னும் சில நல்ல காரியங்களுக்காக தேவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இன்னும் எனக்கு இந்த காரியம்லாம் நடக்கலை, அதை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த நல்லவர் என்ன செய்கிறோம்? நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த நல்லவருக்கு தேவையான எல்லா காரியத்தையும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அதை நாங்கள் அவருக்கான காரியத்தை நாங்கள் செய்ய போகிறோம். நான் கீழ்ப்படிய போகிறேன். ஆகையினால எனக்கு என்ன வேணும்? எதிர்பார்க்குற முடிவை கர்த்தர் எனக்கு செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை விரும்பலாம். கர்த்தர் அவருடைய சித்தமாக இருக்கும்போது அதை கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? அதனால தான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கேளுங்கள் கொடுக்கப்படும் தான், ஆனால் அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும். அது ரொம்ப முக்கியம். எதை கேட்டாலும் கொடுத்துருவேன்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா வசன டிரான்ஸ்லேஷனில் அப்படி தான் வருது, என் நாமத்தினாலே நீங்கள். அப்போ சிலர் நினைக்கிறாங்க நம்ம எதை கேட்டாலும் ஆண்டவர் கொடுத்துருவார். இல்லை, கர்த்தருடைய விருப்பத்தின்படி எதை கேட்டாலும் அவர் தருவார். அதுதான் அதனுடைய மூல பைபிள், அதனுடைய விளக்கமே அதுதான். அப்போ எதிர்பார்க்கிற முடிவு கர்த்தருடைய சித்தத்தின்படி இருக்கக்கூடிய முடிவாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இந்த பாடலை பாடும். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்தவரே. யெகோவா ஈரே, யெகோவா
முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்தவரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடித்தீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடித்தீர். என்னில் நற்கிரியை தொடங்கியவர் கிறிஸ்துவின் நாள் மட்டும் நடத்திடுவீர். என்னில் நற்கிரியை தொடங்கியவர் நாள் மட்டும் நடத்திடுவீர். சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர், எப்படியும் செய்து முடிப்பீர். சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர், என்படியாய் செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்தவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடித்தீர். எல்லாமே செய்து முடித்தீர். பலத்தால் செய்ய முடியாதை எல்லாரும் பாடுவோம். பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா, பலத்தால் செய்ய முடியாதையா. பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா, பலத்தால் வல்ல பராக்கிரமம் வல்லவும் ஆவியால் செய்து முடித்தீர். பலத்தால் வல்ல பராக்கிரமம் வல்லவும் ஆவியால் செய்து முடித்தீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்தவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்தவரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொண்டு வருகிறோம் பிதாவே. அவருடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவன் மாத்திரமல்ல, மீதம் எடுக்க வைக்கிறவர், நிரம்பி வழிக்கிற ஆசீர்வாதங்களை நிரப்புகிற தேவன் நீர் என்கிற பெரிதான வெளிப்பாட்டோடு இந்த சபையானது ஆண்டவரே ஆவிக்குரிய ஜீவிதத்தின் அதிகமாக முன்னேறுவதாக. ஆண்டவரே, இன்னும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் ஆராதித்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தாவே நீர் அவர்களுக்கு அருள் செய்வனுமாய் செபிக்கிறோம். உடைய கிருபையின் அதிகமாக காண்பீங்க கர்த்தாவே. ஆண்டவரே, பலப்படுத்துங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.